பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை பின் கோட்டா ஜியோ நிர்வாகிகள் பேட்டியளித்துள்ளனர். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழைய ஓய்வூதியம் குறித்து நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பதாக தற்பொழுது அண்மை செய்தி கிடைத்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடவுள்ளார். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். நாளை பழைய ஓய்வூதியம் குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை வெளியிட இருப்பதாக அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தமிழ்நாடு அரசு கடந்த பிப்ரவரியில் குழு அமைத்தது. அக்குழுவினர் ஜாக்டோ ஜியோ, தலைமைச் செயலக சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் உட்பட அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையும் அதேபோன்று கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முழு அறிக்கையையும் அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கை தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் 2 கட்டங்களாக அவர்களுடனும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு பரிந்துரைகளை அந்த குழுவினர் தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியம் கட்டாயம் என்ற ஒரு உத்தரவாதமும் அமைச்சர்கள் குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள். நாளை முதலமைச்சரின் அறிவிப்பை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டம் நடத்தலாமா என்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் எனவும் போட்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 23 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் ஓய்வூதியம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுமா அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுமா, இதன் மூலம் யாரெல்லாம் பலன் பெற இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.